அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழ் தேர்வு பேட்ச் 2ல் பார்த்தீங்கன்னா 6th தமிழ் இயல் 6லேருந்து 9 வரைக்கும் 100 கொஷின் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 2. டெஸ்ட்டு 1ல் 6th தமிழ் இயல் 1லிருந்து 5 வரைக்கும் ஒரு 100 கொஷின் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ நம்ம அதுக்குன்னே தனியாக ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பொது தமிழ் தேர்வு பேட்ச் 2 அப்படின்னு வந்து இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோஸும் நம்ம பார்த்துக்கலாம். அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி பேட்ச் 1ல் மொத்தம் 19 டெஸ்ட்டு, அதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இந்த கொஷின் பேப்பரெல்லாம் கிடைக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று பாடியவர். ஆன்சர் வந்து தாயுமானவர். தாயுமானவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணியாற்றியவர். தாயுமானவர் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. அது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. இரண்டாவது கொஷின், அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ எது அப்படின்னா ஊ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இதில் ஆ அப்படின்றது பார்த்திங்கன்னா சேய்மை சுட்டு, இ என்பது பார்த்திங்கன்னா அண்மை சுட்டு. மொத்தம் சுட்டெழுத்து வந்து ஆ, இ, உ மூணுமே வந்து சுட்டெழுத்துக்கள். மூன்றாவது கொஷின், பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எது அப்படின்னா உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது வந்து உரிச்சொல். நான்காவது கொஷின், 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகற்றிடுமோ என்று பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார் பார்த்தீங்கன்னா 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இதெல்லாம் வந்து கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரி பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு நூல்லேருந்து தான் இந்த பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆசிய ஜோதி பார்த்திங்கன்னா புத்தருடைய வரலாறை கூறக்கூடிய ஒரு நூல் தான் ஆசிய ஜோதி. ஐந்தாவது கொஷின், கூற்று 1, மொழியின் முதலில் வருபவை, அதாவது மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து அப்படின்னு கொஷின் வந்துருக்கணும். ஏ, யா. கூற்று 2, மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வந்து சரி. கூற்று 1, 2 சரி. மொத்தம் வினா எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது வினா எழுத்து. அதில் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து ஏ, யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து பார்த்திங்கன்னா ஏ. ஸோ மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. அந்த 5 என்னென்ன வினா எழுத்துக்கள் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஆறாவது கொஷின், கவிஞாயிறு என்ற பட்டப்பெயருடன் தொடர்புடையவர் யார்? கவிஞாயிறு நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டுங்கிறாங்க. தாராபாரதி. கவிஞாயிறு யார்? தாராபாரதி. இவர் தேவநேய பாவனர் பார்த்திங்கன்னா மொழி ஞாயிறு தான் வந்து தேவநேய பாவனர். கவிஞாயிறு வந்து தாராபாரதி. ஏழாவது கொஷின், காந்தியடிகள் முதன் முறையாக சென்னை வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1919 பிப்ரவரி. 1919 பிப்ரவரியில் காந்தியடிகள் முதல் முறையாக சென்னை வந்தார். இதே வந்து மதுரை வந்தது எப்போ அப்படின்னா 1921 செப்டம்பரில் வந்து மதுரை வந்து வந்தார். ஸோ வந்து சென்னை வந்தது, மதுரை வந்தது ரெண்டுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எட்டாவது கொஷின், யாருடைய அடி நிழலில் தமிழ் கற்க வேண்டும் என விரும்புவதாக காந்தி யாரை கூறினார்? ஸோ யாரை கூறினார் அப்படின்னா உவேசா அவர்களை தான் வந்து கூறினார். அதாவது சென்னை இலக்கிய மாநாடு 1937 வந்து நடைபெற்றது. அதில் வரவேற்பு குழு தலைவராக வந்து உவேசா வந்து இருந்திருப்பார். ஸோ அப்போ தான் வந்து இதை சொல்லியிருப்பார். அதாவது உவேசா அவர்களுடைய அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்புவதாக காந்தி வந்து கூறினார். 9வது கொஷின், உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என பாடியவர் யார் அப்படின்னா கலீல் ஜிப்ரான்.
உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என பாடியவர் வந்து கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரான் பாடல்களை தீர்க்கதரிசி எனும் நூலாக மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து புவியரசு. கலீல் ஜிப்ரான் பாடல்களை வந்து தீர்க்கதரிசி அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து புவியரசு. முதலில் அமுத சுரபியில் உணவிட்டவர் யார் அப்படின்னா ஆதிரை. முதலில் அமுத சுரபியில் உணவிட்டவர் வந்து ஆதிரை. தீவத்திலகை இவங்க யார் அப்படின்னா புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் தான் வந்து தீவத்திலகை. வைகாசி திங்களில் தான் பார்த்திங்கன்னா அமுத சுரபி வந்து தோன்றும். வைகாசி திங்கள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது கொஷின், காரணம் ஏதும் இன்றி சிறப்புத்தன்மை கருதி வழங்கும் பெயர் எது? ஸோ என்ன பெயர் அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர். அதாவது காரணம் ஏதும் இன்றி சிறப்புத்தன்மை, காரணமும் இருக்காது சிறப்புத்தன்மை, அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து மா வாழை. காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வளையல் நாற்காலி, இது வந்து காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பறவை அணி, இது வந்து காரண பொது பெயர். இடுகுறி பொது பெயருக்கு வந்து மரம் பழம், இது வந்து இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு. 12வது கொஷின், பொறுத்துக. கும்மி அப்படின்னா வயிறு, கும்மினா வயிறு. பூதளம் அப்படின்னா பூமி, பூதளம்னா பூமி. நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம், அதான் நீல்நிலகம். நீல்நிலம்னா பரந்த உலகம். வீழும் அப்படின்னா விழும், வீழும்னா விழும். ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் பி. 13வது கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறையாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார்? கடிலூர் உருத்திரங்கண்ணனார். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறையாது, இது வந்து பட்டினப்பாலை. 14வது கொஷின், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். தமக்கென முயலான் நோன்றான் பிறருக்கென முயலனர் உண்மையானே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஸோ தமக்கென முயலான் நோன்றான் பிறருக்கென முயலனர் உண்மையானே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. ரெண்டுமே ஒரு முக்கியமான பாடல் வரிகள். 15வது கொஷின், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர். ஸோ யார் அப்படின்னா அன்னை தெரேசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் வந்து தெரேசா, அன்னை தெரேசா. அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு 1979ஆம் ஆண்டு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கிடைத்தது. 16வது கொஷின், அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என பாடியவர் யார் அப்படின்னா முத்தரையனார். இது வந்து மலேசிய கவிஞர். அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என பாடியவர் முத்தரையனார். 17வது கொஷின், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற வரியில் பயின்று வந்துள்ள அணி. ஸோ என்ன அப்படின்னா இயல்பு நவிழ்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற வரியில் பயின்று வந்துள்ள அணி பார்த்திங்கன்னா இயல்பு நவிழ்ச்சி அணி. 18வது கொஷின், துரைராசு எழுதிய நூல்களில் இல்லாதது எது? துரைராசு யார் அப்படின்னா முடியரசனுடைய இயற்பெயர் தான் வந்து துரைராசு. அவருடைய நூல்கள் வந்து பாருங்கள், பூங்கொடி, வீரக்காவியம், காவியப்பாவை, எங்கள் கிழக்கு. இதில் வந்து எங்கள் கிழக்கு தான் வந்து இல்லாதது. மீதி மூணுமே வந்து முடியரசனுடைய நூல்கள். ஸோ முடியரசனுடைய இயற்பெயர் எது? துரைராசு. அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என கூறியவர் என பாடியவர் யார் அப்படின்னா முடியரசன். ஸோ இந்த பாடல் வரி எதில் இருக்கும் அப்படின்னா நானிலம் படைத்தவன் அப்படின்ற தலைப்பு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நானிலம் படைத்தவன் அப்படின்ற இது பார்த்திங்கன்னா புதியதோர் விதி செய்வோம் அப்படின்ற நூலில் இருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ முடியரசன். 20வது கொஷின், சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என கூறியவர் யார் அப்படின்னா கூறியவர் அல்லது பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் யார்? பாரதியார். 21வது கொஷின் ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின், டிஎன்பிஎஸ்சிலலாம் கேட்டிருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா
ஆன்சர் வந்து சி, ஏ மற்றும் பி வந்து சரி. அதாவது முடியரசனுடைய இயற்பெயர் தான் வந்து துரைராசு. ஸோ திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? முடியரசன். பொறுத்துக, இந்தியா தான் வந்து கிழக்கு வாசல். இந்தியா வந்து கிழக்கு வாசல். திருக்குறள் பார்த்திங்கன்னா ஆடை, இந்தியா உடுத்தி உள்ள ஆடை தான் வந்து திருக்குறள். மெய் உணர்வு தான் வந்து மேலாடை, மெய் உணர்வு வந்து மேலாடை. சிற்பம் வந்து கலைக்கூடம். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக் படித்தா தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 23வது கொஸ்டின், நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? யார் அப்படின்னா சக்திவேல், சக்திவேல் அப்படின்னு வரும். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் வந்து சக்திவேல். 24வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு, காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் வாய்மொழி இலக்கியம் என்பர். 2வது, தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்களும் தாலாட்டு பாடல்களும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே வந்து சரி. கூற்று 1, 2 சரி. நெய்தல் திணை தவறானதை கண்டுபிடி. நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் பரதர் பரத்தியர், தொழில் உப்பு விளைவித்தல், பூ நெருஞ்சிப்பூ. ஸோ இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. பூ வந்து எது அப்படின்னா தாளம்பூ வந்து வரும். ஸோ நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் சரி, மக்கள் வந்து பரதர் பரத்தியர், தொழில் வந்து உப்பு விளைவித்தல், பூ எது அப்படின்னா தாளம்பூ. 26வது கொஸ்டின் பொறுத்துக்க, விடிவெள்ளி தான் வந்து நம் விளக்கு, விடிவெள்ளி நம் விளக்கு. மணல் வந்து பஞ்சு மெத்தை, மணல் வந்து பஞ்சு மெத்தை. புயல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல், புயல் வந்து ஊஞ்சல். பனிமூட்டம் தான் வந்து போர்வை, பனிமூட்டம் வந்து போர்வை. ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் பி. 27வது கொஷின், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி டேஸ் இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நற்றிணை. ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரி. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டின் உப்பின் கொள்ளை சுற்றி, அதாவது நெல்லை கொடுத்து அதற்கு பதில் உப்பை வந்து பெற்றனர், அதாவது பண்டமாற்று முறையில் உப்பை பெற்றனர் என சொல்லக்கூடிய ஒரு வரி தான் இது. அடுத்து 28வது கொஷின், வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என அழைக்கப்படும் இலக்கியம் எது? ஸோ எது அப்படின்னா பட்டினப்பாலை. வணிகரை நடுவு நின்று நன்னெஞ்சினோர், அதாவது வணிகர் வந்து நடுநிலைமையோடு செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரி தான் வந்து இது. ஸோ ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. அது ஒரு முக்கியமான பாடல் தான். 28, 29 ஒரு முக்கியமான கொஷின், 30 ஒரு முக்கியமான கொஷின். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என கூறும் நூல். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வந்து அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வந்து அகநானூறு. 30வது கொஷின் பாருங்கள். பாலோடு வந்து கூலோடு பெயரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. பாலோடு வந்து கூலோடு பெயரும், இது பார்த்திங்கன்னா குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வந்து அகநானூறு, பாலோடு வந்து கூலோடு பெயர் வந்து குறுந்தொகை. ஸோ வணிகரை நடுவு நின்று நன்னெஞ்சினோர் என அழைக்கப்படும் இலக்கியம் வந்து பட்டினப்பாலை. இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ். 31வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். ஊ எனும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை, தற்போது வந்து சுட்டாக பயன்படுத்துவதில்லை. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. 32வது கொஷின், இது வந்து கொஷினை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்ன கொஷின் அப்படின்றது நான் படிக்கிறேன் பாருங்கள். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டது. இதுதான் வந்து கொஷின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி சரி. உது உவன். ஸோ கொஷின் இன்னொரு டைம் படிக்கிறேன். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டது எது அப்படின்னா உது உவன். 33வது கொஷின், தவறானதை தேர்ந்தெடு. தாராபாரதி. ஸோ தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், அடைமொழி பெயர் வந்து மொழி ஞாயிறு, நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ இதில் வந்து ஆன்சர் டி வந்து எதுவும் இல்லை. இதில் எது வந்து தவறானதுன்னா ஆப்ஷன் பி. மொழி ஞாயிறு யார் அப்படின்னா தேவநேய பவானர்,
தாராபாரதியோடைய அடைமொழி பெயர் வந்து கவி ஞாயிறு. ஸோ அதனால் ஆப்ஷன் பி வந்து தவறானது. சரியானதை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1921 செப்டம்பர் மாதம் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். தமிழ்நாட்டில் எங்கே வந்தார்னா மதுரைக்கு வந்தார். 1921 செப்டம்பர் வந்து தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்தார். இரண்டாவது, காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றுப்பயணம் செய்தார். காந்தியடிகள் மதுரையில் தான் எளிமை திருக்கோலம் பூண்டார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து சரி. 1, 2, 3 சரி. 35வது கொஷின் பொறுத்துக. நாட்டுப்பற்று, அது வந்து பட்ரோட்டிசம், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, இலக்கியம் லிட்ரேச்சர், மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. வேலுநாச்சியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். தெரிந்த மொழிகள், வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மொழிகள் வந்து தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. தெரிந்த கலைகள் சிலம்பம், குதிரையேற்றம், வால்போர், வில் பயிற்சி. ராமநாதபுரம் மன்னரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். இது வந்து தவறு. ஏன் தவறுனா, அவர் வந்து சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். ஸோ ஆன்சர் வந்து 1, 2 வந்து சரி. 37வது கொஷின் பொறுத்துக. பெயர்ச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பள்ளி வந்து ஒரு பெயர்ச்சொல். வினைச்சொல் பார்த்திங்கன்னா போ அப்படின்றது வினைச்சொல். இடைச்சொல் வந்து தம்பிக்கு அப்படின்றது இடைச்சொல். உரிச்சொல் வந்து மாநகரம் உரிச்சொல். ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் டி. 38வது கொஷின். தாயுமானவர் எந்த பகுதி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தார்? ஸோ எங்கே அப்படின்னா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் தான் தாயுமானவர். 39வது கொஷின் ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின், ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது? ஸோ எது அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள். 40வது கொஷின். தனி ஒருவருக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் வந்து பாரதியார். 41வது கொஷின். பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. கவிமணி பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி என்னும் புத்தகம் லத்தீன் மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. 3. இது புதரின் வரலாற்றை கூறுகிறது. ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னா 2 மட்டும் வந்து தவறானது. ஏன் அப்படின்னா ஆசிய ஜோதி என்னும் புத்தகம் ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஸோ அதனால் அது வந்து லத்தீன் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஆப்ஷன் 2 மட்டும் தவறு. 42வது கொஷின். தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றினார்? எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னா 36 ஆண்டு காலம் வந்து ஆசிரியராக பணியாற்றினார். இப்போ தேசிய விநாயகனார் பார்த்திங்கன்னா அவருடைய ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரை சேர்ந்தவர் தான் தேசிய விநாயகனார், கவிமணி தேசிய விநாயகனார். 43வது கொஷின் பொறுத்துக. பழம் என்பது பார்த்திங்கன்னா இடுகுறி பொது பெயர். பழம் வந்து இடுகுறி பொது பெயர். வாழை வந்து இடுகுறி சிறப்பு பெயர். மரங்கொத்தி வந்து காரண சிறப்பு பெயர். அணி வந்து காரண பொது பெயர். ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துங்கனால 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ. 44வது கொஷின். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்துள்ளார். 45வது கொஷின். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் வந்து எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். 46வது கொஷின் பொறுத்துக்க.
டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. கிரெடிட்னா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணைய வழி வணிகம் தான் ஆன்லைன் ஷாப்பிங். இ காமர்ஸ் வந்து இ வணிகம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 47வது கொஷின், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் வந்து வள்ளலார். 48வது கொஷின் பொறுத்துக. வள்ளலார் யார் அப்படின்னா பசிப்பினி போக்கியவர் தான் வந்து வள்ளலார். கைலாஷ் சத்தியார்த்தி இவர் வந்து குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் தான் வந்து கைலாஷ் சத்தியார்த்தி. அன்னை தெரேசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் தான் அன்னை தெரேசா. ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. 49வது கொஷின், கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற இயக்கம். 50வது கொஷின், அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஹவா அப்படின்னா வந்து பேராசை, பேராசை, வெகுளி அப்படின்னா வந்து சினம், இன்னாச்சொல் வந்து கடுஞ்சொல். ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் பி. பிழையற்ற தொடரை பின்வரும் கூற்றிலிருந்து கண்டுபிடி. ஸோ பிழையற்ற தொடர் நான் வந்து டைரெக்டாக சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து அதாவது 3, 4 வந்து சரியானது. இங்கே ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து இங்கே இருக்க பாருங்கள். 3 ஏன் சரினா, அதாவது இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. உயிரெழுத்தில் தொடங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஓர் வந்து வரணும், ஒரு வரக்கூடாது. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம். இங்கே வந்து உயிர்மை எழுத்து கு அப்படின்றது உயிர்மை எழுத்து. அதனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வந்து வரும். உயிரெழுத்து ஆ வந்துருக்கு, அதனால் அதுக்கு முன்னாடி வந்து ஓர் வந்து வரணும். ஸோ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இந்த ஓரும் இந்த ஒரும் வந்து கவனிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஓர் இரவும் ஈன்றது உயிரெழுத்து, அதனால் அதுக்கு முன்னாடி ஓர் வந்து வரும். ஓர் இரவும் ஒரு பகலும், இங்கே வந்து பா அப்படின்றது உயிர்மை எழுத்து, அதனால் ஒரு வந்து வந்திருக்கு. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், இதுவும் கவனிக்கணும். ஸோ இது ரெண்டும் சரி. இது நிறைய எக்ஸாமில், இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு எக்ஸாமில் நிறைய டைம் வந்து கொஷின் இது கேட்டிருக்காங்க. இரண்டாவது கொஷின், வேலுநாச்சியார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. மொத்தம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் ஆவார். இரண்டாவது பாருங்கள், தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். மூணாவது பாருங்கள், சிலம்பு, குதிரையேற்றம், வால்போர், வில்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரி. 53வது கொஷின், தாராபாரதியால் இயற்றப்படாத நூல் எது? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, காவியப்பாவை, விரல் நுனி வெளிச்சங்கள். இதில் வந்து காவியப்பாவை தான் வந்து தாராபாரதியால் இயற்றப்படாத நூல். ஸோ மீதி 3மே தாராபாரதி இயற்றிய நூல்கள் தான். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். காவியப்பாவை யார் அப்படின்னா முடியரசன் இயற்றிய ஒரு நூல் தான் வந்து காவியப்பாவை. பிழையற்ற தொடரை பின்வரும் கூட்டிலிருந்து கண்டுபிடி. பிழையற்ற தொடர் எது அப்படின்னா 1, 2 வந்து சரியானது, அதாவது ஆப்ஷன் ஏ. அதாவது இது மாதிரி உயிரெழுத்தில் தொடங்கிறதுக்கு முன்னாடி வந்து அஃது வரும். இங்கே ஈ வந்திருக்கு பாருங்கள், அதனால் அஃது வந்திருக்கு. இங்கே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து அது வந்து வரும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து 1, 2 வந்து சரியானது. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அப்புறம் அது நகரத்திற்கு செல்லும் சாலை. இது கான்செப்ட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 55வது கொஷின், பின்வரும் கூற்றுகளை கவனி. இதில் தான் அந்த கான்செப்ட் இருக்குது பாருங்கள். ஒன்று பாருங்கள், ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. கரெக்டு. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். கேட்டுக்குங்க, ஆன்சர் ஒன்று படிக்கல. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதில் சரியானது வந்து கூற்று 1 மட்டும் சரி, அதாவது இது ஃபஸ்ட்டுக்கிறது மட்டும் சரி. ரெண்டாவது ஏன் தவறுனா, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் வந்து ஒரு வராது, ஓர் வரும், அப்புறம் வந்து ஹஃது வரும், 2 வரும்.
உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் வந்து ஓர் வராது, ஒரு வரும், அது வரும். ஸோ ஆன்சர் வந்து 1 மட்டும் சரி, மீதி 2 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 56வது கொஷின். பின்வரும் கூற்றுகளை கவனி. ஸோ பாருங்கள், அது ஒரு இனிமையான பாடல். அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா 2, 3 வந்து சரி, 1 வந்து தவறு. ஏன்னா இது வந்து இங்கே வந்து அஃது அப்படின்னு வந்து இருக்கணும், அதுன்னு வந்து இருக்கிறதுனால அது வந்து தவறு. மீதி இருக்கக்கூடிய 2மே வந்து சரி. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற அடிகளில் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பார்த்திங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள். தாராபாரதியுடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். அவருடைய சிறப்பு பெயர் வந்து அடைமொழி பெயர் வந்து கவி ஞாயிறு. அவருடைய நூல்கள் வந்து இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள். 58வது கொஷின். வஉசி தொடர்பான கூற்றுகளை கவனி. ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்னை செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆங்கிலேயர்களின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், விடுதலை போராட்ட வீரர், தொழிற்சங்க தலைவர் என பன்முகத்தன்மை கொண்டிருந்தார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரி. ஸோ சென்னை செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார், அது சரி. உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து தொடங்கினார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், விடுதலை போராட்ட வீரர், தொழிற்சங்க தலைவர் என பன்முகத்தன்மை வந்து கொண்டிருந்தார். 59வது கொஷின். வேலுநாச்சியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இதிலே வந்து 3 இருக்குது பாருங்க. வேலுநாச்சியாரின் காலம் கிபி 1730 to 1796. வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை மீட்ட ஆண்டு கிபி 1780. ஜான்சி ராணிக்கு பின்னர் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். இதில் பார்த்தீங்கன்னா சரியானது வந்து 1, 2 சரி, 3 வந்து தவறு. ஏன்னா ஜான்சி ராணிக்கு முன்பு ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் தான் வேலுநாச்சியார். ஸோ அதனால் 1, 2 சரி, 3 வந்து தவறு. 60வது கொஷின். காந்தியடிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. காந்தியடிகளிடம் உடையை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை ஆகும். உவேசா என்ற பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழை கற்க தொடங்கியதாக காந்தியடிகள் கூறினார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரியாக இருக்குது, 3மே சரி. அதாவது காந்தியடிகளிடம் உடையை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை, அது வந்து சரி. உவேசா என்ற பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார், அதுவும் சரி. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழை கற்க தொடங்கியதாக காந்தியடிகள் வந்து கூறினார், அதுவும் வந்து சரி. 61வது கொஷின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, தண்டருள். கூர் அப்படின்னா மிகுதி. செம்மையர் அப்படின்னா சான்றோர். ஏவல் அப்படின்னா தொண்டு. ஏவல்னா தொண்டு. ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. 62வது கொஷின். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்று கூறியவர் யார் அப்படின்னா கலீல் ஜிப்ரான் பாடல்களை வந்து தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா புவியரசு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லவர் அப்படின்ற தலைப்பு கீழே தான் இந்த பாடல் வரிகள் எல்லாமே வரும். 63வது கொஷின். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது அப்படின்னா மணி பல்லவ தீவு. இதில் ஒரு 3 பாயிண்ட் சொல்ல பாருங்க. புத்த பீடியை காவல் செய்து வருபவர் யார் அப்படின்னா தீவத்திலகை. அமுத சுரபி வந்து முற்பிறவியில் வந்து ஆபுத்திரனிடம் வந்து இருந்தது. அமுத சுரபியில் உணவிட்ட பெண் வந்து ஆதிரை. ஸோ எல்லாம் படிச்சிருப்பீங்க. 64வது கொஷின். பட்டியல் 1 பட்டியல் 2 போகிறதுக்கு. இடுகுறி பொது பெயர் வந்து மரம். இடுகுறி சிறப்பு பெயர் வந்து மா. காரண பொது பெயர் எது அப்படின்னா பறவை. காரண சிறப்பு பெயர் வந்து மரங்கொத்தி. ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் ஏ சரி. 65வது கொஷின். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது என்று கூறியவர் என்று பாடியவர் யார் அப்படின்னா கலீல் ஜிப்ரான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா லெபானன் நாட்டை சேர்ந்தவர். நீங்கள் நல்லவர் அப்படின்ற தலைப்புகளை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லவர்ன்ற பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் தான் எடுத்திருக்காங்க நீங்கள் நல்லவர் அப்படின்ற பாடல். 66வது கொஷின். அமுத சுரபி பற்றி சரியான கூற்றுகள் எவை? ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அமுத சுரபி எனும் பாத்திரத்தில் இடப்பட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் தீவத்திலகை.
அமுத சுரபியை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். இதில் சரியானது பார்த்திங்கன்னா கூற்று 1, 3 வந்து சரி, 2 வந்து தவறு. ஏன் அப்படின்னா அமுத சுரபியில் உணவிட்ட பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை. புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் தான் தீவத்திலகை. ஸோ அதனால் வந்து 1, 3 வந்து சரி. 67வது கொஸ்டின், கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து லெபானன் நாட்டை சேர்ந்தவர். 68வது கொஸ்டின், நீங்கள் நல்லவர் என்ற பாடப்பகுதி யார் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ யார் மொழிபெயர்த்த அப்படின்னா புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்ற நூலில் தான் வந்து நீங்கள் நல்லவர் அப்படின்ற பாடப்பகுதி வந்து இருக்குது. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. தொழில் பெயர் பார்த்திங்கன்னா ஆடுதல் வந்து தொழில் பெயர். பண்பு பெயர் வந்து இனிமை. சினை பெயர் வந்து தலை. காலப்பெயர் வந்து மாலை. ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. 70வது கொஷின், உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது என்ற அடியில் சுயம் என்ற சொல்லின் பொருள். சுயம் அப்படின்னா தனித்தன்மை. இந்த பாடல் வரி எது இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லவர் அப்படின்ற தலைப்பு கீழே தான் இந்த பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. கன்னி என்பது எத்தனை அடிகளை கொண்டு பாடப்படும் பாடல் வகை? கன்னி என்பது 2 அடிகளை கொண்டு பாடப்படும் பாடல் வகை தான் வந்து கன்னி. 72வது கொஷின், ராமகிருஷ்ணன் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்க. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பாதம் என்ற கதை தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. 2, ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவர். 3, எழுதிய நூல்கள் வந்து உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி, 3மே வந்து சரி. அதாவது பாதம் என்ற கதை வந்து தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்பில் தான் வந்து இருக்குது. ராமகிருஷ்ணன் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் தான். அவருடைய நூல்கள் வந்து உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். எழுபத்தி 3வது கொஷின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பொருட்பெயர் பார்த்திங்கன்னா பறவை வந்து பொருட்பெயர். பண்பு பெயர் பார்த்திங்கன்னா நன்மை. சினை பெயர் வந்து இலை. இடப்பெயர் வந்து பூங்கா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 74வது கொஷின், எந்த 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். 75வது கொஷின், எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா தாயுமானவர். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்று அறியேன் என்று கூறியவர் வந்து தாயுமானவர். பராபர கன்னி அப்படின்ற தலைப்பு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து தாயுமானவர் பாடல்கள் அப்படின்ற நூல்லேருந்து தான் பராபர கன்னி வந்து எடுத்திருப்பாங்க. தாயுமானவர் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. 76வது கொஷின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் வந்து சாரணர் சாரணியர். ஸோ ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் சி. 77வது கொஷின், மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த பெற்றோர் யார் அப்படின்னா அசோகன், புஷ்பாஞ்சலி. 78வது கொஷின், வள்ளலார் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். தம்முடைய 2 தங்க கடுக்கண்களை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசுப்பிணியை கண்டு உள்ளம் வாடினார். வடலூரில் சத்திய ஞான சபையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 வந்து சரி, 3 வந்து தவறு. 3 ஏன்னா சத்திய ஞான சபை கிடையாது, சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். 79வது கொஷின், எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது எது அப்படின்னா மனிதநேயம். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது மனிதநேயம். 80வது கொஷின், கைலாஷ் சத்யார்த்தி எந்த பிரிவில் நோபல் பரிசு பெற்றார்? எந்த பிரிவுனா
அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பெற்றார். அதுக்கு முன்னாடி வந்து அன்னை தெரேசா வாங்கியிருப்பாங்க 1979. கைலாஷ் சத்யார்த்தி பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளாக 86,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருப்பார். 103 நாடுகளில் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டு நடைப்பயணம் வந்து 80,000 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் வந்து மேற்கொண்டிருப்பார். அது வந்து கல்வி உரிமைக்காக தான் வந்து அந்த 103 நாடுகளில் வந்து 80,000 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் வந்து மேற்கொண்டிருப்பார். 81வது கொஷின். மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக கொடுக்க அனுமதித்த பெற்றோரின் மகன் பெயர் என்னன்னா ஹித்தேந்திரன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 82வது கொஷின். கைலாஷ் சத்யார்த்தி தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி, 3 பாயிண்ட்ஸுமே சரி. 83வது கொஷின். இலக்கணத்தில் அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள். அணி என்பதற்கு அழகு என்று பொருள் இலக்கணத்தில். தமிழ்நாட்டில் காந்தி தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு உவேசா அவர்கள் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். இலக்கிய மாநாட்டில் பாரதிதாசனின் உரையை கேட்டு காந்தியடிகள் மகிழ்ந்தார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து சரி, அதாவது கூற்று 1, 2 சரி, 3 வந்து தவறு. இலக்கிய மாநாட்டில் பாரதிதாசன் கிடையாது, உவேசா அவர்களின் உரையை கேட்டு காந்தியடிகள் மகிழ்ந்தார். ஸோ மீதி ஃபஸ்ட்டு 2மே வந்து சரி. 85வது கொஷின். குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என கூறியவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. 86வது கொஷின். தமிழ்நாட்டில் காந்தி தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? ஃபஸ்ட்டு பாருங்கள். காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுற்றுப்பயணத்தின் போது கர்நாடு காத்தான் என்ற ஊரில் ஒரு ஏழை வீட்டில் தங்கியிருந்தார். ஜீபோப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் கூறியுள்ளார். இதில் சரியானது பார்த்திங்கன்னா கூற்று 1, 3 வந்து சரி, 2 வந்து ஏன் தவறு அப்படின்னா ஒரு ஏழை வீட்டில் கிடையாது, ஒரு செல்வந்தர் வீட்டில் தங்கியிருந்தார். ஸோ அதனால் கூற்று 2 வந்து தவறானது. 87வது கொஷின். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. தமிழ்நாட்டில் காந்தி தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். பாரதியார் திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். பாரதியார் வந்து காந்தி கிட்ட கேட்குறாரு. 2வது பாயிண்ட்ஸ் பாருங்கள். பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் ராஜாஜியிடம் கூறினார். 3 பாருங்கள். 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார், பின்னர் மதுரைக்கு சென்றார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரி. 89வது கொஷின். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார் அப்படின்னா அன்னை தெரேசா. 90வது கொஷின். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. நீள்நிலம் அப்படின்னா பரந்த உலகம், பார் அப்படின்னா உலகம், ஆகாது அப்படின்னா முடியாது, கருணை அப்படின்னா இரக்கம். ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் சி. 91வது கொஷின். தேசிய விநாயகனாரின் படைப்புகளில் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னா ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது தான் ஆசிய ஜோதி. இது புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூல். 92வது கொஷின். எந்த மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி ஆசிய ஜோதி எழுதப்பட்டது? இப்போ தான் வந்து பார்த்தோம். ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி ஆசிய ஜோதி எழுதப்பட்டது. 93வது கொஷின். தீயவும் நல்லவும் செய்தாரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை என கூறியவர் யார் அப்படின்னா கவிமணி. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை, கவிமணி. கவிமணி வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரை சேர்ந்தவர். 94வது கொஷின். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னா புத்தர். 95வது கொஷின் போகிறதுக்கு. ஸோ இது ரிப்பீட்டடாக வந்துருச்சு, ஏற்கனவே இந்த கொஷின் பார்த்துட்டோம். சரி, இன்னொரு டைம் பார்த்தலாம். நாட்டுப்பற்று வந்து பெட்ரோட்டிசம், இலக்கியம் வந்து இலக்கியம் லிட்ரேச்சர், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, மெய் உணர்வு வந்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதுக்கான ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் பி. 96வது கொஷின்.
காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் டேஸ் வரை எதிரொலிக்கின்றன என தாராபாரதி கூறுகிறார். ஸோ இதுவரை அப்படின்னா காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. இது பார்த்திங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கள் அப்படின்ற தலைப்பு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நூலோட ஆசிரியர் வந்து தாராபாரதி. 97வது கொஸ்டின், ராதாகிருஷ்ணன் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்? ராதாகிருஷ்ணன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் வந்து தாராபாரதி. தாராபாரதியோட அடைமொழி பெயர் வந்து கவிஞாயிறு. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். அது என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 99வது கொஸ்டின், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என கூறியவர். ஸோ என பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என கூறியவர் வந்து தாராபாரதி. பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற தலைப்புக்கில் தான் இந்த பாடல் வந்து வரும். 100வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின், எந்த ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. பதிவு செய்தார்? எந்த ஆண்டுனா அக்டோபர் 16, 1906. இதில் வந்து டேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எதுனா சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. பதிவு செய்த ஆண்டு அக்டோபர் 16, 1906. ஸோ இந்த வ.உ. சிதம்பரனார் வந்து புலமை பெற்ற மொழிகள் வந்து தமிழ், ஆங்கிலம். ஸோ இதோட டெஸ்ட்டு 2 வந்து முடிஞ்சுது. அடுத்து வந்து இயல் 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு ஃபுல் ரிவிஷன், ஒரு 100 கொஷின் முடிச்சிட்டோம்னா 6th வந்து கம்ப்ளீட். மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கவர் பண்ண முடியும் அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.